பிக் பாஸ் டிக்கெட் டு ஃபினாலே கார் டாஸ்க்ல சாண்ட்ரா அவர்கள் மயங்கி விழுந்தது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி பார்வான் கமருதீனோட ரசிகர்கள் எல்லாருமே சோசியல் மீடியால பரப்பி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது குறித்து தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் டிக்கெட் டு ஃபினாலேல கார் டாஸ்க் வந்து சமீபத்தில் நடத்தியிருந்தாங்க. இந்த ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான டாஸ்க் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இது உள்ளார இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேஷன்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்டிக்ஸ் உள்ள நடக்கும். அண்ட் அந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் தான் பார்வான் கமருதீன் சாண்ட்ரா கிட்ட பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்கள வெளிய போக வைக்கிறப்போ ஒரு சில சண்டை நடந்திருந்துச்சு. அப்ப கமருதீன் ரொம்ப தகாத வார்த்தைகள்ல சாண்ட்ரா அவர்கள திட்டியிருக்காரு. அவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது வலுப்பெற்றிருக்கு. அண்ட் அதிலே சாண்ட்ரா ரொம்ப ரொம்ப மன கஷ்டமாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேரும் ஒரு திட்டம் போட்டு சாண்ட்ராவ கார்லேருந்து தள்ளி விட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு அடிபட்டு இருந்துச்சு. அவங்க ஹர்ட் ஆகவும் அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு விஷயம். அவங்க வந்து பிளான் பண்ணி பண்றாங்க. இவங்க பேர கெடுக்கணும்னு பண்றாங்க அப்படிங்கிற மாரி பாரு மற்றும் கமருதீனோட ஃபேன்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சாண்ட்ரா அவர்கள் இதற்கு முன்னாடியே பிரஜின் அவர்கள் போனப்ப ரொம்ப எமோஷனல் ஆகுறப்ப அவங்க வந்து கீழ மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க. அவங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சு. அதே தான் இப்பவும் அவங்கள தகாத வார்த்தைகள்ல பேசினது, தள்ளி விட்டது அப்படின்னு இதனால அவங்க ஹர்ட் ஆகியிருக்காங்க. காயம் படல அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸ் டீம் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப முடியாம போகவே கஷ்டமா இருக்கும்னா அவங்கள வீட்ட விட்டு ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பியிருந்தாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க நடிக்கிறாங்க, அவங்க பிளான் பண்ணி பாரு கமருதீனோட பேர கெடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பிக் பாஸ் வீட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏமாத்தவே முடியாது. அதையும் மீறி நடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வந்து நடிக்க முடியும்? ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஃபேக் கிடையாது. பாரு அண்ட் கமருதீன் ஃபேன்ஸ் அவங்க சைடு இருக்க தப்ப மறைக்கிறதுக்காக சாண்ட்ரா மீது ப்ளேம் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே நேரம் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா சண்டே எபிசோட்ல மிகப்பெரிய அளவுல பேசப்படும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு இஷ்யூவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இன்னொரு விஷயம் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, சமீபத்தில மலையாள பிக் பாஸ்ல டிக்கெட் டு ஃபினாலேவ எந்த பெர்சன் வின் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க தான் வீக்கெண்ட் எபிசோட்ல எலிமினேட் ஆகியிருந்திருக்காங்க. இது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்திருக்கு. அதே மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வந்து தமிழ் பிக் பாஸ்லயும் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலேவ அரோரா அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடியவங்கள்ல ஓட்டுகள் கம்மியா வந்திருக்க ஒரு பெர்சன் அப்படின்னா, அரோரா மற்றும் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் தான். ஸோ இந்த வார டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ணியிருக்கக்கூடிய அரோரா அவர்கள் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதுநாள் வரை 9 பிக் பாஸ் சீசன் முடிஞ்சிருக்கு. எங்கேயுமே டிக்கெட் டு ஃபினாலே வாங்குனவங்க, ஃபினாலே போகாம வீட்ட விட்டு வெளிய போனதே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரோரா வெளிய போறாங்க அப்படிங்கிறத எந்த விதத்தில ஏத்துக்க முடியும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா போனா வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அரோரா டிக்கெட் டு ஃபினாலே வாங்குனாலும் பெட்டி எடுத்துட்டு போக அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது 2 தான் என்னோட கெஸ். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் இந்த வாரம் இப்படி ஒரு ட்விஸ்ட் தமிழ்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.